அனைவருக்கும் வணக்கம். அதாவது ஆண்கள் ஒரு ஃபேமிலி ஹெல்த் ரிலேட்டடா, அதாவது செக்ஷுவல் ஹெல்த் ரிலேட்டடா ஒரு கேள்விக்காக அல்லது ஒரு கன்சல்டேஷனுக்காக வராங்கன்னா, அதில பெரும்பான்மையானவர்களுடைய சந்தேகம் என்னவா இருக்கு அப்படின்னா, என் நண்பருக்கு அல்லது எனக்கு தெரிஞ்சவர்களுக்கு இருக்கிற ஆண்குறி அளவு போல எனக்கு இல்ல. அப்படிங்கிறது ஒரு கேள்வியாவே கேட்குறாங்க. நெறைய பேர் அந்த மாரி பார்க்குறோம். எனக்கு கம்பேர் பண்ணும்பொழுது என்னுடைய ஆண்குறி அளவு ரொம்ப சின்னதா இருக்கிறதா நான் நினைக்கிறேன். ஸோ இதனால திருமணம் பண்றத அவாய்ட் பண்றவங்க, தள்ளி போடுறவங்க, திருமணமே பண்ணிக்காம இருக்கிறவங்க அப்படின்னு நெறைய பேர் இருக்கிறாங்க. ஆண்கள் இந்த பதிவை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆண் உறுப்பை நீங்கள் கம்பேர் பண்ணுறது முதல்ல தவறு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 10 பேர் இருக்கிறாங்க ஆண்கள் ஒரு இடத்துல சம வயதில் அப்படின்னா 10 பேரும் ஒரே உயரமாக இருப்பாங்களா? கிடையாது. 10 பேரும் 10 விதமான ஹைட்டில் தான் இருப்பாங்க. அட்லீஸ்ட் ஒரு ஒரு எம்எம் 1 சென்டிமீட்டராக டிஃப்ரென்ஸ் இருக்கும். 10 பேரோட காது அளவு ஒரே மாதிரி இருக்குமா? இருக்காது. 10 பேரோட மூக்கும் ஒரே அமைப்பில் இருக்குமா? இருக்காது. 10 பேரோட கை நீளம் ஒரே மாதிரி இருக்குமா? இருக்காது. இதெல்லாம் எப்படி யூனிக்காக இருக்கோ, தனித்துவமாக இருக்குதோ, அதே போல தான் ஆண் உறுப்பினுடைய அளவும் இயல்பு நிலையில் ஏறத்தாழ வித்தியாசமாக தான் சின்ன சின்ன மாற்றங்களோட தான் இருக்கும். ஒரு நபருக்கு ரொம்ப சின்னதாக ஒரு 1/2 இன்ச்சு தான், இன்னொரு நபருக்கு இயல்பு நிலையிலேயே 4 இன்ச்சு 5 இன்ச்சு இருக்குது அப்படின்னு இருக்காது. பட் சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும். அது இயல்பு நிலையில் என்ன அளவில் ஆண் உறுப்பின் அளவு இருக்குது அப்படின்னு தயவு செஞ்சு கணக்கே போடாதீங்க. ஏன்னா இயல்பு நிலை ஆண்குறின்றது சிறுநீர் கழிப்பதற்கு மட்டும்தான். விரைப்படைந்த நிலையில் இருக்கிற ஆண்குறி தான் உடல் உறவுக்கு பயன்பட போகுது. எனவே விரைப்படைந்த நிலையில் இருக்கக்கூடிய ஆண்குறியின் அளவு மோர் தென் 4 இன்ச்சஸ், 4 இன்ச்சுக்கு மேலே உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் அல்லது என்ன சொல்லணும்னா உங்களுடைய ஆள்காட்டி விரல் அளவுக்கு உங்களுடைய ஆண்குறியின் அளவு எரெக்ஷன் டைமில் இருக்குனாலே நீங்கள் பர்ஃபெக்ட் இந்தியன் மேல் தான். நீங்கள் உடல் உறவு வச்சுக்கலாம், ஒரு 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 பெண்ணை நீங்கள் திருப்திப்படுத்தலாம், குழந்தை பெற்றுக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம், நார்மல் தான். எனவே இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்காம ஏன்னா நிறைய விளம்பரங்கள் அங்கங்கே பிட் நோட்டீஸ் ஒட்டியிருப்பாங்க, ஆண்குறியின் அளவு சிறிதாக இருக்குதா வாங்க மருந்து கொடுக்குறேன் அப்படின்னு. இதெல்லாம் போய் ஏமாந்து போயிடாதீங்க. காம்ப்ளெக்ஸை தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கி கொள்ள வேண்டாம். ஏன்னா இதெல்லாம் ஜெனட்டிக். நம்ம முன்னாடி நம்ம அப்பா அம்மா கிட்டேருந்து நம்ம வாங்கிட்டு வர ஜெனட்டிக் ட்ரைட்ஸ் இதை மாற்ற முடியாது. கொஞ்சம் மாற்றலாம். நல்ல ஊட்டச்சத்தான உணவு சாப்பிட்றீங்க, புரதச்சத்து நிறைய சாப்பிட்டுக்கிறீங்க, நல்ல கால் மற்றும் உங்களோட வயிற்று பகுதிக்குள்ளான எக்ஸசைஸ் நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய ஆண்குறியின் அளவு இயல்பாக இருக்கும், நேச்சுரலாக இருக்கும். ரொம்ப தொடர்ச்சியான சுயன்ப பழக்கம் இருக்குது, சரியாக சாப்பிட்றது கிடையாது, நிறைய போதைப் பொருட்கள் பயன்படுத்துகிறீங்க அல்லது புகையிலை அதிகமாக பயன்படுத்துகிறீங்க, சரியானபடிக்கு தூக்கம் இல்லை, இந்த மாதிரி உடலை ஜென்ரல் ஹெல்த்தை கெடுத்துக்கிற மாதிரி பண்ணிங்க அப்படின்னா ஆண்குறி தசை மேலும் சுருங்கி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் ப்ராப்பர் ரெஸ்ட்டில் இருந்துட்டு நான் சொன்ன விஷயங்கள்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி நல்லா சாப்பிட்டுக்கிறீங்க, உங்களுடைய பொது ஆரோக்கியத்தை மேம்படுத்துறீங்க அப்படின்னா உங்கள் ஆண்குறியின் அளவு உங்கள் இயல்பு நிலையில் இருக்கும், அதில் எந்த குறையும் ஏற்படாது. இது தவிர ரொம்ப ஒரு சிலருக்கு மைக்ரோபெனிஸ் அப்படிங்கிற பிரச்சனை அது பை பர்த்லேயே இருக்கிறது. அந்த மாதிரி உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா உங்களுடைய டாக்டரை பார்த்து நீங்கள் செக் பண்ணி ஒரு கிளாரிட்டியோட திருமண வாழ்க்கைக்குள்ளே போங்க. இந்த விஷயத்தில் இன்னொரு நபரை கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க.